செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுபவர்களின் செல்போனை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என மதுரை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் சாலை விபத்துக்கள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். இதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் சாலை விதிமீறலை தடுக்க உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல்வேறு வழிகாட்டுதல்களை வகுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடுவோருக்கான அபராதத்தை 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதுடன் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவோரின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அது தொடர்பாக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக சாலை சந்திப்புகளிலும் மதுபான கூடங்களிலும் பிளக்ஸ் போர்டு வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் சுந்தர் அமர்வு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான புகார் அளிப்பதற்கான செல்போன் எண் எப்போதும் சுவிட்ச் ஆஃப் என்றே வருவதாக தெரிவித்தது. செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது குறித்து டிஜிபி விளக்கம் அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுபவர்களின் செல்போனை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழக அரசின் வருவாய்க்காக டாஸ்மாக் மதுபான கடைகளையே நம்பிக்கொண்டிருக்காமல் மாற்று ஏற்பாடுகளை கவனம் செலுத்துங்கள் என்று தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரத்தை குறைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது மதுவால் ஒரு தலைமுறையே சீரழிந்து விட்டதாக கூறிய நீதிபதிகள் தமிழ்நாட்டில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தை கூட்டி டாஸ்மாக் கடை வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றலாம் என்றும் யோசனை தெரிவித்தனர். டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களில் சிசிடிவி கேமரா பொருத்தினால் குற்ற செயல்கள் குறையும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரத்தை 2 மணி முதல் 8 மணியாக குறைப்பது தொடர்பாக வரும் 28ஆம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நடிகர் விஜய் சேதுபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருடப்பட்ட போன்கள் குறித்த தகவல்களை பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட டிஜிகாப் எனும் செயலியை காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விஜய் சேதுபதி சிசிடிவி தொடர்பான விழிப்புணர்வு CDயை காவல் ஆணையரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த செயலி மூலம் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான இடைவெளி குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னமும் என்னன்னு தெரியல, ஒரு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு இடைவெளி இருக்கு. எப்படி பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை குற்றத்தை பற்றியும் பாதுகாப்பை பற்றியும் இப்போ இந்த 3வது கண் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்படுது. அதே மாதிரி காவல்துறையை பற்றின ஒரு விழிப்புணர்வு இன்னும் ஏற்படணும், போய் சேரணுங்கிறது என்னுடைய எண்ணம். அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது அது அணுகும்போது தெரியுது, பட் இன்னமும் நிறைய பேருக்கு அது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின விழிப்புணர்வும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை அடுத்த முறை அவங்க மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து பேசிய காவல் ஆணையர் AK விஸ்வநாதன், டிஜிகாப் செயலிக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து தொலைந்து போன செல்போன்களை விற்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொலைஞ்சு போயிட்டாலோ திருடப்பட்டிருந்தாலும் அது சம்பந்தமான விவரங்களை இந்த செயலியில் நம்ம அந்த விவரங்களை ஏற்றிட்டோம்னா இன்னொருத்தர்கிட்ட போய் விற்க முடியாத அளவுக்கு இது ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கும். இந்த ஆப்பினோட இது எஃபெக்ட் எப்படி எந்த லெவலில் இருக்குன்னா, இது நம்ம பெருநகர அளவில் மாநில அளவில் இது சக்ஸஸ்ஃபுல்லாகி நேஷனல் லெவலில் தேசிய அளவில் வரும்போது இந்த குற்றங்கள் கண்டிப்பாக பெருமளவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது இது ஒரு நல்ல அந்த வகையில் இது ஒரு நல்ல செயலி. காவல்துறை தகவல்களை டிஜிட்டல் முறையில் அறிந்து கொள்வதற்கான செயலி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. டிஜிகாப் என்ற பெயரிலான இந்த செயலியை சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். இந்த டிஜிகாப் செயலியின் பயன்கள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். செல்போன்கள் தொலைந்து போனால் அல்லது திருடப்பட்டாலோ அது குறித்து டிஜிகாப் செயலி மூலம் புகாரினை பதிவு செய்யலாம். ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகார்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். பழைய செல்போன்களை வாங்கும்போது அந்த செல்போன் குறித்த புகார் இருக்கிறதா என்பதை அதன் IMEI எண்ணை கொண்டு அறிந்து கொள்ளலாம். காவல்துறையால் கைப்பற்றப்படும் செல்போன்களின் விவரங்கள் இதில் பதிவேற்றப்பட்டு வருவதால் அவை குறித்த தகவல்களையும் பெறலாம்.
செல்போன்கள் மட்டுமின்றி காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட இருசக்கர வாகனங்கள் குறித்த தகவல்களையும் இந்த டிஜிகாப் செயலி மூலம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் நாம் வசிக்கும் பகுதி எந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது, அருகாமையில் இருக்கும் காவல் நிலையங்கள் எவையவை என்பது குறித்த விவரங்களும் டிஜிகாப் செயலி மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதனுடன் சேர்ந்து போக்குவரத்து நெரிசல் தொடர்பான தகவல்களையும் காவல்துறை தொடர்பான செய்திகளையும் இந்த செயலி மூலம் பெற முடியும். இந்த செயலியை ஐடியூன்ஸ் மற்றும் கூகுள் பிளே தளங்கள் மூலம் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றாலம் விடுதியில் காதலியுடன் தங்கியிருந்த இளைஞர் மர்மமான முறையில் இறந்த சம்பவத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக விடுதி உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் புளியம்பட்டியை சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் கார்த்திக் ராஜுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த ராக்காவும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 31ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு வந்த காதல் ஜோடி அங்குள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கினர். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி விடுதியில் தூக்கில் தொங்கியபடி கார்த்திக் ராஜ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக கார்த்திக் ராஜின் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். கார்த்திக் ராஜ் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையே வழக்கில் புதிய திருப்பமாக இளம்பெண் ருராக்காவுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதி உரிமையாளரான ராஜபாளையத்தை சேர்ந்த ஜலாதீன், சங்கரன் கோவிலை சேர்ந்த விடுதி ஊழியர் கருப்பசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கார்த்திக் ராஜின் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகே அவருடைய மரணம் குறித்த முழுமையான தகவல் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்த 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் கடுமையாக போராடி வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர். உதகை அருகே உள்ள சீக்கூர் வனப்பகுதியிலிருந்து தூனேரி பகுதிக்கு முகாமிட்டிருந்த 2 யானைகள் விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக இந்த யானைகளை சீக்கூர் வனப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். கூடுதல் எண்ணிக்கையில் வரவழைக்கப்பட்ட வனத்துறை ஊழியர்கள் இன்று அதிகாலை முதலே யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். புதரில் மறைந்து நின்றிருந்த 2 யானைகளை பட்டாசில் வெடித்து சீக்கூர் வனப்பகுதியை நோக்கி விரட்டிச் சென்றனர். சுமார் 10 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 2 யானைகளும் எப்பநாடு ஆற்று வழியாக சீக்கூர் வனப்பகுதிக்குள் சென்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வனத்துறையினர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி 1 ஏக்கர் பீட்ரூட்டு சுத்தமாக போயிடுச்சு 2 நாள்லையும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வனத்துறை அதிகாரியும் பொதுமக்களும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எப்போட ஊருக்கு ஓட்டி விட்டோம். இன்னைக்கு விடியகாலிலிருந்து வனத்துறை அதிகாரிகளாக வந்தாங்க. எல்லாம் சப்போர்ட் சேர்ந்து இந்த கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த யானையை கொண்டு வந்து எப்பநாடு ஊரில் வந்து யானை விட்டுட்டு இப்போ இங்கே ஊருக்கு கிளம்புறோம். நீதிமன்றத்தில் சின்னத்தம்பி யானை மீதான வழக்கு காரணமாக அதனை இடமாற்றுவதில் வனத்துறைக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கிருஷ்ணபுரத்தில் கடந்த 6 நாட்களாக சின்னத்தம்பி யானை முகாமிட்டுள்ளது. காலை முதல் மாலை வரை ஓய்வெடுக்கும் சின்னத்தம்பி யானை இரவு முதல் மறுநாள் காலை வரை கும்கி யானைகளோடு நட்புடன் பழகி விளையாடி வருகிறது. இந்நிலை சின்னத்தம்பி யானையை பார்வையிட வந்த கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வனத்துறை அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். அந்த நேரத்தில் சின்னத்தம்பி யானை அமைச்சர் இருந்த பகுதிக்கு வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சின்னத்தம்பி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அரசு தரப்பில் எந்தவித உத்தரவும் பிறப்பிக்காமல் இருப்பது வனத்துறையினருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2019-20ஆம் நிதி ஆண்டிற்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. இதில் வேளாண் துறையை சீர்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டால் அதன் மூலம் 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று பாமக தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதைப் போல பாமகவும் நிழல் நிதிநிலை அறிக்கையை ஊடகங்கள் முன்பு ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அதன்படி பாமகவின் 17வது நிழல் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் இன்று வெளியிட்டார். 2019-20ஆம் நிதி ஆண்டுக்கான பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய அம்சங்களை தற்பொழுது பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள 35 லட்சம் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்ய சிறப்பு பணிக்குழுவை அமைக்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு என தனி ஆணையம் அமைத்து வறுமையில் உள்ளவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்க வேண்டும். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பட்டம் பெறாதவர்கள் என பிரித்து நிதி உதவி வழங்க வேண்டும். விவசாயிகளுக்கு மூலதன மானியமாக மத்திய அரசு அறிவித்துள்ள 6000 ரூபாய்க்கு பதில் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும்.
2025ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் புதிய தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பெண் குழந்தைகள் 18 வயது பூர்த்தியாகும்போது அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும் வகையில் நலத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வேளாண் துறையை சீர்திருத்தி நடவடிக்கை மேற்கொண்டால் அதன் மூலம் 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஜிஎஸ்டி வரி விதிப்பு திட்டம் நல்ல திட்டமாகவே இருந்தாலும் அது அவசர கதியில் செயல்படுத்தப்பட்டதால் பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழிலாளர்கள் தொழிலை விட்டே செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசு ஊழியர் நலன், புதிய ஓய்வூதியம் ரத்து, ஆசிரியர்களுக்கான ஊதிய விகித முரண்பாடுகள் களைய நடவடிக்கைகள் மேற்கொள்வது அவசியம் என ராமதாஸ் தாக்கல் செய்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2019-20ஆம் ஆண்டில் ஒரு டன் கரும்புக்கான கொள்முதல் விலை ரூபாய் 5120ஆக நிர்ணயிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கான கொள்முதல் விலை 2911 ரூபாய் என நிர்ணயிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை தமிழக அரசுக்கு பயன்படும் என்பதால் அரசுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என ராமதாஸ் தெரிவித்தார்.